friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பராத்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். லச்சா பராத்தா எப்படி குவிக்கா செய்யறது, ரொம்பவே பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஹெல்த்தியான இந்த பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நார்மல் பரோட்டாக்கு மைதா மாவு யூஸ் பண்ணி செய்வோம். இந்த லச்சா பராத்தால ஹோல் வீட் ஃப்ளார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கோதுமை மாவு பாதி மைதா சேர்த்துக்குவாங்க. நம்ம முழுசாகவே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எவ்வளோ பராத்தா போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறோம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த லச்சா பராத்தாக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பராத்தா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. நார்மலாக பரோட்டா செய்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற விடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற அளவு டைம் தான் ஆகும். மெத்தட் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். 10 நிமிஷமே அதிகம் தான். நீங்கள் டைரெக்டாக மாவு பிசைஞ்சு மாவு தேய்ச்சி பராத்தா பண்ணிடலாம். பட் 10 மினிட்ஸ் ஆகுது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்கிற ஒரு ஆசை தான். பட் அது கூட தேவையில்லை. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இன்னொரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் அந்த பால்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஷேப்லாம் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு கூட நல்லா மெல்லிசாக தேய்ச்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ணாலும் பராத்தா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு மாவு நம்ம ட்ரை மாவில் டிப் பண்ணி இதை நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. மைதா அளவுக்கே வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஏன்னா நம்ம அதிகமான நேரம் போட்டு பிசைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கொஞ்சமாக ட்ரை மாவையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் செய்கிறதுனால நமக்கு பராத்தா ஒரு லேயராக அழகாக ஒட்டாமல் அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாவையும் எண்ணெயும் போட்டு நல்லா தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். நம்ம சின்ன வயசில் பேப்பர் ஃபேன் மாதிரி மடிப்போம்ல, அதே ப்ளீட்டிங் மெத்தட் தான். இதே மாதிரி ஸ்டெப்பாக இதே மாதிரி ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவை இழுத்து நம்ம ஒரு ரவுண்டாக பண்ணிட போகிறோம். ஜஸ்ட் வந்து நமக்கு இப்போ செய்கிறப்ப நமக்கு அந்த லேயராக தெரியாது. பட் குக்காகி வந்ததுக்கப்புறம் அழகாக அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட வேண்டாம். ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா மாவு பிஞ்சு வந்துடும். பட் உங்களுக்கே தெரியும் நல்லா இழுக்கிறதுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி எடுத்துட வேண்டியதான். மாவை தட்டி கையிலேயே கூட மெல்லிஸாக தட்டிக்கலாம், இல்லை ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு தேய்க்கிறது கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கோங்க. தடிமனாக இருந்துச்சுன்னா உள்ள மாவு வேகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் இருக்கிற அந்த லேயர்ஸ் வந்து கிறிஸ்பியாக அந்த லேயர்ஸ்லாம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிற மாவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே தான் கல்லில் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பண்ண ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்பவும் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி அதே கோதுமை மாவில் பரோட்டா சாப்பிட்றாதே ஃபீல் அண்ட் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்காக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு திருப்பி போட வேண்டியதான். நல்லா ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக லச்சா பராத்தா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது. உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட எல்லா சைடிஷ் கிரேவியும் சூப்பராக இருக்கும். இல்லை நார்மலாக நம்ம பரோட்டாக்கு சாப்பிட்ற மாதிரி சால்னா வச்சு கூட சாப்பிட்லாம். எல்லா சைடிஷ் கிரேவியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.